எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை, ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை, அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் எது? உங்களோட இதயம். இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே, உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது. இதயனே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. பிரியும் உடலும் அழியும் உறவு என்றும் உடன் வாழும் உண்மை உறவு சுடராய் உணவின் உருவில் உள்ளம் உரைய இறைவாவா, இறைவாவா, இறைவாவா. இதயமே என் இயேசுவே, இரவா உணவின் இனியனே. வானம் அருளும் பூமி புரளும் வார்த்தை என்றும் வழுவாது.
வார்த்தை கனலை உணவாய் உண்டு வாழ்வை வாழ இறைவாவா 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 இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே இதயனே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது இதயமே என் இயேசுவே இரவா உணவின் இனியனே இதயமே இரவா உணவின் உன்னை என்னில் உயிரோடு இணைக்கும் உவகை நேரம் இது யோவான் நற்செய்தி அத்தியாயம் 3 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்களது சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்ததை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்ததை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது இல்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை பகுதி நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இருப்பது போன்று தெரிகிறது. நிக்கதேமுடன் உரையாடல் நடத்திய இறைமகன் ஆண்டவர் உயிர்த்த இயேசு அவருக்கு புதுப்பரப்பு பற்றிய போதனையை தொடர்ந்து வழங்குகிறார். புரிஞ்சுகிறாப்பில் அவருக்கு இல்லை. புதுப்பரப்படைந்த மக்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள், வாழ வேண்டும் என்று விளக்குகிறார் இயேசு. காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசையும் கேட்கிறது, ஆனால் எங்கிருந்து வருகிறது என்றோ எங்கே செல்கிறது என்றோ தெரியாதே. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்கிறார் ஆண்டவர். காற்று கட்டுப்பாடற்ற விரும்பிய திசையெல்லாம் வீசுகிறது. அதுபோலவே தூய ஆவியால் பிறக்கிற ஒவ்வொரு மனிதரும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். பாவம், நோய், சாவு போன்ற எதுவும் ஆவியால் பிறக்கின்றவர்களை தடை செய்ய இயலாது. ஏனெனில் தூய ஆவியானவர் ஆற்றல் மிக்கவர், வல்லமை தருகின்றவர். எனவே மண்ணுலகு சார்ந்தவை எதுவும் ஆவியால் பிறப்பவர்களை தடை செய்யாது. அவர்கள் விண்ணுலகு சார்ந்தவர்களாக வாழ்வார்கள் என்கிறார் ஆண்டவர். இந்த பாஸ்கா காலத்திலே நாமும் மண்ணுலகு சார்ந்து வாழாமல் விண்ணுலகு சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். அதுவும் தூய ஆவியிலே புதுப்பிறப்படைந்து விடுதலை அனுபவம் பெறவும் உயிர்த்த இயேசுவிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டியும் இருக்கிறது. இது கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும்னா, பழைய ஏற்பாட்டு எண்ணிக்கை நூல் வெண்கல பாம்பு பற்றி பேசுகிறது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலை நிலத்தில் பயணமாகி சென்ற வேளையில் பாம்புக்கு கடிக்கு ஆளாகிறார்கள். அப்போது கடவுளின் கட்டளைப்படி மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி உயர்த்துகிறார். அந்த வெண்கல பாம்பை ஏறிட்டு பார்த்தோர் உயிர் பிழைக்கிறார்கள். எண்ணாகமம் 21:4-9. இந்த நிகழ்ச்சியை இயேசு நிக்கதேமுக்கு நினைவூட்டுகிறார். இயேசுவும் சிலுவை என்னும் மரத்திலே உயர்த்தப்படுவார். அவருடைய சிலுவை சாவு துன்பத்துயரத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அவர் அடைகின்ற மாட்சியும் அதில் அடங்கும்.
எனவே இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார். அதாவது இயேசுவின் சிலுவை சாவு அவருடைய உயிர்த்தெழுதலும் ஆட்சிக்கு வழியாயிற்று. அதே நேரத்தில் இயேசு நமக்கு வாழ்வளிக்கிறார். இந்த வாழ்வு மண்ணுலகில் நாம் சாகாமல் வாழ்வதை குறிப்பதல்ல, மாறாக விண்ணகத்தில் நாம் நிலைவாழ்வு பெறுவதை குறிக்கிறது. இந்த நிலைவாழ்வு கடவுளின் ஆட்சியில் நாம் பெறவிருக்கின்ற பங்கேற்பையும் குறித்து காட்டுகிறது. இயேசுவின் சிலுவை சாவின் வழியாக நாம் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்றால் இப்போ ஈஸியாக ஒன்று வந்துடாது. நாம் இயேசுவிடத்திலே முதலிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை இதில் அடங்கியுள்ளது என்று சொன்னால், கடவுள் நம்மை அன்பு செய்து நம் மீட்புக்காக தம் திருமகனை கையளித்தார் என்னும் உண்மையை நாம் உளமாற ஏற்று அதை அன்பு செயல்களால் அன்பு கடவுளால் வழிநடத்தப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அர்ப்பணம் தான் முக்கியம். இப்பொழுது இன்றைக்கு எலெக்ஷன் சமயம், வாக்குகளுக்காக ஓடுகளையே பிரித்து மேய்கிற அரசியல் கட்சிகள் ஏராளம். ரசிக கூட்டல் இந்த காலகட்டங்களில் ஏராளமாக குவிகிறது. இந்த ரசிகத்தன்மைகளை பார்த்து நம்முடைய உரிமைகளை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்மை காப்பாற்ற கடவுள் கூட வரமாட்டான். எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய நாட்டையும் தமிழ்நாட்டையும் சிறுபான்மை மக்களாகி நம்மையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம் இந்த நேரங்களிலே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் என்று கருதுகிறேன். கடவுளை அணுகிச் செல்வோர் அவரிடத்திலே நம்பிக்கை கொள்வர். அவர் அனுப்பிய மீட்பராம் இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்வர். உண்மையாக இயேசுவிடத்திலே நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் அந்த இயேசுனுடைய அந்த பொதுவெளி அரசியல் ஒன்றை நாம் நம்பி யாரெல்லாம் மக்கள் மைய அரசியல் நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் சிறுபான்மையின மக்களை தூக்கி பிடிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்திய அரசியலின் இறையாண்மையை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை பதிவு செய்தால் நாம் இந்த இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாம் காப்பாற்றப்படலாம் என்ற ஒரு வேண்டுதலையும் விண்ணப்பத்தை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வதிலே நான் நம்பிக்கை அடைகிறேன். இந்த நம்பிக்கை நம்மில் ஒரு மாற்றத்தை கொணர்கிறது. அதாவது இயேசுவின் வல்லமையாக தூய ஆவி நமக்கு அருளப்பட்டு நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஏற்கப்படுகிறோம். கடவுளின் உயிர் நமக்கு வழங்கப்படுகிறது. அந்த அன்பு பிணைப்பினால் நாம் நிலைவாழ்வு என்னும் கொடையை கடவுளிடமிருந்து பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உயர்த்த மாட்சியின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எம்மை புதுப்பரப்பு அடைந்தவர்களாக மாற்றும். ஒரு தூய ஆவியால் எங்களை நிரப்பும். விடுதலை அனுபவத்தை எங்களுக்கு தாரும். உயிர்ப்பின் மாட்சியில் எங்களை வழிநடத்தும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன். உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன்.
முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே.
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் நீங்க கண்ணீரை பாருமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.